எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களை அமைச்சு ஜோனா பேசுகிறேன். இன்றைக்கி லைவில் மீன் குழம்பு, மீன் வறுத்தது, சாப்பாடு, சப்பாத்தி எல்லாம் செஞ்சு காமிக்கலான்ட்டு இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க அம்ச்சி? இப்போ ஃபஸ்ட்டு மீனை பரட்டிடலாம். இது குழம்புக்கு அம்ச்சி. இது என்ன மீன் அம்ச்சி? இது வவ்வால் மீனும் வவ்வால் மீன். இதுதான் வறுக்கிறதுக்கு. இது தேங்காய் பாறையும் வவ்வால் கலந்தது, குழம்பு செய்யலாம். இப்போ மீனை பரட்டிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுட்ரு. ஆமாம். அப்புறம் அது காஷ்மீரி சில்லி அவ்வளோவா காரம் இருக்காது, அதனால் சக்தி மிளகாத்தூள் கொஞ்சம். குழம்புல மீன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் என்கிட்ட எலுமிச்சம்பழம் இல்லை, அதனால் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி நல்லா பரட்டி இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் நம்ம வறுக்கலாம். அப்போ நல்லா இது காரெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும், அப்படியே ஊற்றலாம். இப்போ நம்ம குழம்பு செய்யலாம். இங்கே இருக்கட்டும். சாப்பாடு கொதிக்குது. இந்த ஸ்டவ்வில் நம்ம கடாய் வச்சு மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடாகட்டும். இப்போ 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். 2 வெந்தயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாயும் வெங்காயமும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்புக்கல் போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுக்கோ. நல்லா வதங்கிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். குழம்பு மிளகாத்தூள் எத்தனை டேபிள் ஸ்பூன் போடுறீங்க அம்ச்சி? 2 டீஸ்பூன். அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் பார்த்துட்டு போடலாம். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி, நல்லா இவ்வளோ பெரிய அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு கிண்ணம். இப்போது மீன் குழம்பு கொதிக்கிட்டோம். அதில் நம்ம தோசைக்கல் வச்சு சப்பாத்தி சுட்டுக்கலாம். ஓகே. நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டுனோடனே தான் மீன் போடணும், மாங்காய் போடணும். ஓகே. இப்போ சப்பாத்தி சுடலாம். இப்போ சப்பாத்தி எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ
இதுலேயே அப்படியே மீன் வறுக்கலாம். இப்போ மீன் வச்சுக்கலாம். இதை ஸ்லோ பண்ணிட்டு ஸ்லோலேயே வைக்கட்டும். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிக்கிட்டு கொஞ்சம் சுண்டி வந்துருக்குது. இப்போ நம்ம வந்து மீனுங்களை போடலாம். மீனை போட்டுட்டு மாங்காயும் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் போட்டு பார்க்கலாம். மூடி வைக்கலாம். இப்போ மீனை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வறுத்த மீன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து நல்லா இறக்க போகிறோம். கொத்தமல்லி தூவிடலாம். வாசனை கமுக்குது அம்ச்சி. குழம்பு சூப்பர். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மொத்த லாட்டில் என்ன செஞ்சுருக்கோன்னு நம்ம பார்க்கலாம். சுட சுட சாதம், கீரை பொரியல், எறா, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு குழம்பு, சப்பாத்தி, ஃபிஷ் ஃப்ரை, மாங்காய் மீன் போட்டு குழம்பு. வாங்க பசங்களா சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.